எல்லாருக்கும் வணக்கம். சிவில் இன்ஜினியரிங் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்களா? அப்போ சாயில் மெக்கானிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த டாபிக் பார்க்க தான் கொஞ்சம் சிக்கலா தெரியும். ஆனா கவலைப்படாதீங்க. நாம ரொம்ப எளிமையா பரீட்சைக்கு என்ன தேவையோ அத மட்டும் தெளிவா கத்துக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ, எஸ்எஸ்சி ஜேஇ இல்ல கேட் மாதிரி எந்த ஒரு தேர்வுக்கு படிச்சாலும் சரி, சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம பார்க்க போற இந்த குறிப்புகள் எல்லாமே கேட் தேர்வுல ஒரு டாப் ஸ்கோரர், ஒரு கோல்டு மெடலிஸ்ட் தொகுத்தது. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்பவே ஆத்தென்டிக், உங்க வெற்றிக்கு நேரடியா உதவ போகுது. அதனால முழு நம்பிக்கையோட கவனிங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல மண்ணன்னா என்னன்னு பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு சாயில் மெக்கானிக்ஸோட இதயமான 3 நிலை அமைப்புக்குள்ள போக போறோம். அதைத் தொடர்ந்து வெற்றிட விகிதம், நுண்துளைமை, அது ரெண்டுக்குமான தொடர்பு, கடைசியா பூரித அளவுன்னு இந்த தலைப்போட அடித்தளத்தை ரொம்ப வலுவா நாம போட போறோம். வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். சிம்பிளான கேள்விதான். மண் என்றால் என்ன? இதுக்கு பதில் தெரிஞ்சாதான் நாம ஏன் இதை படிக்கிறோம்னு புரியும். சிவில் இன்ஜினியரிங்கருக்கு இதுதான் அடித்தளம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்டீலு, கான்கிரீட் மாதிரியான பொருட்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நாம தான் அதை தொழிற்சாலையில தயாரிக்கிறோம். அதோட வலிமை என்னவா இருக்கணும்னு நாம தான் தீர்மானிக்கிறோம். ஆனா மண் அப்படி இல்ல. அது இயற்கையா கிடைக்கிற ஒரு பொருள். அதோட குணத்தை, அதோட பண்புகளை நாம தான் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம டிசைனை உருவாக்கணும். இதுதான் ஒரு சிவில் என்ஜினியருக்கு இருக்கிற முதல் சவால். அடுத்ததா நாம பார்க்க போறது தான் இந்த முழு டாபிக்கோட ஹார்ட்னே சொல்லலாம். த 3 ஃபேஸ் சிஸ்டம், அதாவது மண்ணின் 3 நிலை அமைப்பு. இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி கிணறு தாண்டின மாதிரி. இந்த டாபிக்ல இருந்து வர எந்த கேள்விக்கும் நீங்க அசால்ட்டா பதில் சொல்லிடலாம். இதுதான் எல்லாமே. ஒரு கைப்பிடி மண் எடுத்து பார்த்தா அதுல என்னென்ன இருக்கும்? வெறும் மண் துகள்கள் மட்டுமா? இல்ல, அந்த திடமான துகள்களுக்கு இடையில சின்ன சின்ன காலி இடம் இருக்கும். அந்த காலி இடங்களை நாம வாய்ட்ஸ்னு சொல்றோம். சரி, அந்த வாய்ட்ஸ்ல என்ன இருக்கும்? அதுல தண்ணியும் இருக்கலாம் அல்லது காத்தும் இருக்கலாம். சோ சாலிட்ஸ், வாட்டர், ஏர், இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு மண். நிஜத்துல மண் இப்படி தனித்தனி லேயரா இருக்காது, எல்லாம் ஒன்னா கலந்து தான் இருக்கும். ஆனா நம்ம கணக்குகளை சுலபமாக்கறதுக்காக நாமளே இந்த 3 நிலைகளையும் தனித்தனி பிளாக்கா பிரிச்சு ஒரு டயக்ராமா வரைஞ்சுக்கிறோம். இதுக்கு பேரு தான் 3 ஃபேஸ் டயக்ராம். உங்க 2 மார்க் கணக்கு கேள்விகளுக்கு இதுதான் ஆதாரம். சோ இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுதான் உங்க எல்லா கணக்குகளுக்கும் திறவுகோல். இந்த டயக்ராமை வச்சு 2 ரொம்ப அடிப்படையான ஃபார்முலாவை புரிஞ்சுக்கலாம். ஒன்னு டோட்டல் வால்யூம் V, அதாவது மண்ணோட மொத்த கன அளவு. அது சாலிட்ஸோட வால்யூம் Vs பிளஸ் வாய்ட்ஸோட வால்யூம் Vv. ரெண்டாவது, அந்த வாய்ட்ஸ்குள்ள என்ன இருக்கு? தண்ணியும் காத்தும். So volume of voids Vv is equal to volume of water Vw plus volume of air Va. சிம்பிள் இல்லையா? ஆனா நாம பார்க்க போற எல்லா ஃபார்முலாக்களுக்கும் இதுதான் அடிப்படை. சரி, இந்த 3 நிலை அமைப்பை வச்சு நாம கத்துக்க போற முதல் முக்கியமான ப்ராப்பர்ட்டி வெற்றிட விகிதம், அதாவது வாய்ட் ரேஷியோ. இத நாம E அப்படிங்கிற எழுத்துல குறிப்போம். வாய்ட் ரேஷியோனா என்ன? ரொம்ப சிம்பிள். வெற்றிடங்களோட கன அளவுக்கும் Vv, திடப்பொருட்களோட கன அளவுக்கும் Vs உள்ள விகிதம் தான் வாய்ட் ரேஷியோ E. இங்க நான் அழுத்தி சொல்றேன், நல்லா கவனிங்க. கீழே டினாமினேட்டர்ல வர்றது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் Vs, டோட்டல் வால்யூம் V கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. சரி, இப்போ உங்களுக்காக தேர்வுல அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி. வாய்ட் ரேஷியோ ஈவோட மதிப்பு 1 விட அதிகமா இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? பதில் முடியும். எப்படி? ரொம்ப தளர்வான லூசா இருக்கிற மண்ணுல துகள்களை விட அதுக்கு நடுவுல இருக்கிற வாய்ட்ஸ், அதாவது Vv அதிகமா இருக்கலாம். அப்போ Vvயோட மதிப்பு Vs விட அதிகமா இருக்கும். அதனால E 1 விட அதிகமா வரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நுண்துளைமை, அதாவது போராசிட்டி. இதுவும் வாய்ட் ரேஷியோ மாதிரி தான், ஆனா ஒரு சின்ன ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? போரோசிட்டின்னு அப்படின்னா வெற்றிடங்களோட கன அளவை Vv மண்ணோட மொச்ச கன அளவால V ஆல வகுத்தா கிடைக்கிறது. வித்தியாசத்தை பாத்தீங்களா? வாய்ட் ரேஷியோல Vs ஆல வகுத்தோம், இங்க டோட்டல் வால்யூம் V ஆல வகுக்கிறோம். அதனால போரோசிட்டியோட மதிப்பு எப்பவுமே 1 விட கம்மியா தான் இருக்கும். சதவிகிதத்துல சொன்னா 100% விட கம்மியா இருக்கும். இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம். இதுதான் தேர்வுல நிறைய பேர் மாற்ற ஒரு இடம். ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. வாய்ட் ரேஷியோ ஈக்குவல் டு Vv பை Vs, பொராசிட்டி N ஈக்குவல் டு Vv பை V. ஒன்னுல கீழே Vs வருது, இன்னொன்னுல V வருது. இந்த சின்ன வித்தியாசத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கலைன்னா ஒரு மார்க் போயிடும். ஸோ இதுல ரொம்ப கவனமா இருங்க. ஓகே,
இப்போ இந்த ஈக்கும் எண்ணுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தேர்வுல ஒன்ன கொடுத்து இன்னொன்னு கேட்டா நம்மால ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபார்முலாக்களை இப்ப பார்க்கலாம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சும்மா பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். n is equal to vv divided by vங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். நமக்கு தெரியும் v is equal to vs plus vv. அதை இங்க பிரதியிடுறோம். இப்போ மேலையும் கீழையும் vs ஆல வகுத்தா நமக்கு vv by vsன்னு ஒரு டேர்ம் வரும். அதுதான் நம்ம e. இதை சரியா பிரதியிட்டா நமக்கு ஃபார்முலா n is equal to e divided by 1 plus e கிடைச்சிரும். இதுல இருந்து கொஞ்சம் மாத்தி எழுதுனா ரெண்டாவது ஃபார்முலா e is equal to n by 1 minus n கிடைச்சிரும். வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். போராசிட்டி n வந்து 0.333ன்னு வச்சுப்போம். நல்லா கவனிங்க, இது நாமளா எடுத்துக்கிற ஒரு மதிப்பு, an assumed value for this example. அப்போ void ratio E என்னவா இருக்கும்? E is equal to n by 1 minus n ஃபார்முலால போடுங்க பார்ப்போம். 0.333 divided by 1 minus 0.333 போட்டா நமக்கு 0.5ன்னு ஒரு விடை கிடைக்கும். இதுதான் நம்மளோட calculated result. ஓகே, நம்மளோட கடைசி ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம். பூரித அளவு, அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த மண்ணுல இருக்கிற காலி இடத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு, அதாவது அந்த மண் எவ்வளவு ஈரமா இருக்குன்னு சொல்றது தான் இது. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஆர்னா என்னன்னா மொத்த காலி இடத்துல விவி எவ்வளவு இடத்த தண்ணி விடபிள்யூ நிரப்பி இருக்குன்றது சதவிகிதம். அது கொண்டு தான் ஃபார்முலால விடபிள்யூ பை விவி இன்டூ 100%ன்னு போடுறோம். இப்போ இந்த 3 நிலைகளையும் பாருங்க. எஸ்ஆர் வந்து 0%னா அந்த காலி இடத்துல தண்ணியே இல்ல, காத்து மட்டும்தான் இருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ட்லி ட்ரை சாயில், பாலைவனத்துல இருக்கிற மண் மாதிரி. எஸ்ஆர் வந்து 100%னா காலி இடத்துல காத்தே இல்ல, முழுசும் தண்ணி தான் இருக்கு. இதுதான் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில், ஒரு குளத்துக்கு அடியில இருக்கிற மண் மாதிரி. இது ரெண்டுக்கும் நடுவுல, அதாவது 0க்கும் 100க்கும் இடையில இருந்தா அது பார்ஷியலி சேச்சுரேட்டட். நம்ம வீட்டு தோட்டத்து மண் மாதிரி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் காத்து இருக்கும். நண்பர்களே, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம கட்டுக்கிட்ட இந்த வாய்ட் ரேஷியோ, பொரோசிட்டி, சேச்சுரேஷன் இதெல்லாம் வெறும் ஃபார்முலாக்கள் இல்ல. நாளைக்கு நீங்க கட்டப்போற ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை தீர்மானிக்க போற விஷயங்கள். ஸோ யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்டடியிங் சாயில், யூ ஆர் லேர்னிங் டு பில்ட் த ஃபியூச்சர். இந்த அடிப்படை பண்புகளை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதோட அடுத்த கட்டமான மண்ணின் அடர்த்திகள் மற்றும் எடை தொடர்புகளை பத்தி நம்மளோட அடுத்த பகுதியில ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கனவு வேலை ரொம்ப தூரத்துல இல்ல, நாம சேர்ந்து அதை அடைவோம். நன்றி.